ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு டவுட் இருக்காது. ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன த்ரெட் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டிய ஒரு பிராண்ட் வந்து டபுள் பெல் அப்படிங்கிற பிராண்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். நான் இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற இந்த பிராண்ட் தான் வந்து டபுள் பெல். உங்களுக்கு டபுள் பெல் கிடச்சிது அப்படின்னா இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க. அது கிடைக்கல எனக்கு எங்கள் ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் வந்து பெல்லுங்கிற ஒரு பிராண்டும் இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். அந்த பிராண்டும் இல்லை நந்தி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மூணுமே வந்துட்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தது. இது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது, பட் ஆனால் அதை நான் சூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பெல் பிராண்டுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அது ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ வந்து சில்க் த்ரெட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நீடில் பார்க்கலாம். நீடில் வந்து நீங்கள் வந்து 13 இல்லை 14 யூஸ் பண்ணிக்கோங்க. 23, 24லாம் வேண்டாம். ஏன்னா வந்து நார்மலாகவே உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் போக போக செம்ம ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் 23 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாகவே செயின் ஸ்டிச் வராது. ஸோ 23 வேண்டாம், 24ம் வேண்டாம். 13 இல்லை 14 யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் ஒரே ஒரு நார்மலாக அந்த ஜரி த்ரெட் எடுத்து கீழே முடிச்சு போட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடும். ஆனால் சில்க் த்ரெட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து 2 த்ரெட்டாக, அதாவது ஒரு த்ரெட் இல்லாமல் 2 த்ரெட்டோட அந்த முனையும் முடிச்சு போட்டு 2 த்ரெட்டாக வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுவோம். இப்போ சப்போஸ் வந்துட்டு எங்கிட்ட ஒரு த்ரெட் கலர் தாங்க இருக்குது, நான் 2 த்ரெட் வாங்கலை, இப்போ கடைக்கும் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேண்டாம். நார்மலாக இந்த மாதிரி ஜரி த்ரெட்டோட அந்த ஹோல்டர் இருக்கும், அது பெருசாக இருந்தாலும் சரி இல்லை சின்னதாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் கையால் என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றிக்கிறீங்க. இல்லை என்கிட்ட ஹோல்டர் இல்லைன்னா என்கிட்ட மிஷின் இருக்குது, அதில் இருக்க பாபின் கேஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த சுற்றிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி உங்கள் கையாலேயே வந்து சுற்றிக்கோங்க. கம்ப்ளீட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு பார்த்து தான் நீங்கள் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா கூட அந்த அறுந்து வர சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இதை நான் கம்ப்ளீட்டாக சுற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அந்த இது ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம் அந்த த்ரெட்டை. இதை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, எண்டில் எப்பொழுதும் போல் நீங்கள் சரி த்ரெட்டில் போட்டுப்பீங்க இல்லையா நாட்டு, அதே மாதிரி போட போகிறீங்க. ஆனால் என்ன டபுள் த்ரெட், இந்த த்ரெட்டையும் அந்த த்ரெட்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்க போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. உங்களுக்கு பிசுறு வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை நான் வந்து இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த டிப்ஸை வந்து உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே, வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சுக்கிட்டேன்னா முடிச்சு போட்டதுக்கு இதோட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நார்மலாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு கீழே அந்த பிசுறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுக்கும் பொழுது அந்த த்ரெட்டை வந்து அந்த நீடிலோட ஹூக்கில் ஒட்டி எடுக்காமல் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மேலே எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிச் ஃபஸ்ட்டு போடுறேன். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி எப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீடிலோட ஹூக்கும் அந்த த்ரெட்டும் வந்து மீட் ஆகாத மாதிரி கொஞ்சம் மேலே எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பிசுறு வரவே வராது. நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த நீடிலோட ஹூக்கில் மாட்டி அந்த இது இழுக்கிறதால தான் அந்த பிசுறு ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிசுறு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ஜூம் இனில் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 3 லைன் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் பிகினர் லெவலாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் இனில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு நார்மலாக நீங்கள் செயின் ஸ்டிச் சரி த்ரெட்டில் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே நான் போடுறேன். அந்த நீடிலோட ஹூக்கும் அந்த த்ரெட்டு ரொட்டேஷன் அந்த டைமிங்கில் அந்த மேலே வர ஒரு செகண்ட் இருக்குது இல்லையா, அதுதான் நான் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். அது அப்போது வந்து அந்த ஹூக் வந்து அந்த த்ரெட்டில் மாட்டுறதால தான் அந்த பிசுறு ப்ராப்ளம் வருது. இன்னொரு விஷயம் என்ன வரும்னா, டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணும் பொழுது ஒரு த்ரெட் மட்டும் வரும். அப்படி வரப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சை பிரிச்சுட்டு ஃபஸ்ட் அந்த பிரித்த ஸ்டிச்லேருந்து போட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்பவே தேவை உங்களுக்கு சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும் பொழுது. நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அந்த நீடிலோட ஹூக் வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சி எடுக்கிறதால மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், அந்த ஹூக் வழியாக தானே நாங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வழியாக தான் எடுக்கணும், பட் ஆனால் கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துக்கோங்க. இப்படி மேலே இழுத்து பார்க்குறப்பையும் அந்த ஹூக்கில் இல்லாமல் ஒரு பாயிண்ட் மேலே வச்சு எடுத்திங்கனாலே அந்த பிசுறு ப்ராப்ளம் உங்களுக்கு வராது.
ரொம்பவே ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் என் நாட்டுக்கு நான் தனி வீடியோஸும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திரும்பியுமே காமிக்கிறேன். கீழேருந்து த்ரெட் எடுக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹூக்லேருந்து மேலே இழுத்து பார்த்துக்கிட்டு அதே மாதிரியே ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூமின்ல காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நீடிலும் அந்த த்ரெட்டும் எனக்கு வந்து பிசுறு ஃபார்ம் ஆகவே இல்லை. ரீசன் வந்துட்டு நான் அந்த ஹூக்கில் வைக்காமல் ஒரு பாயிண்ட் மேலே வச்சு நான் தள்ளி இழுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மூத்தாகவே வராமல் அந்த கிளாத், அதாவது நீங்கள் எந்த கிளாத்தில் போகிறீங்களோ அந்த கிளாத்தோட த்ரெட்டும் மேலே வர மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் பாருங்கள். நான் கீழே சுற்றி அந்த நீடியில் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு தான் நான் மேலே எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கீழே வச்சுட்டு அப்படியே மேலே இழுக்கிறதால தான் அந்த த்ரெட்டு அப்படியே வருது மேலே, உங்களுக்கு இழுக்கவும் செய்யுது. ஸோ அந்த கீழேருந்து மேலே வரும்போது ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் செயின் ஸ்டிச். இப்போ இந்த தடவை வந்து நான் வர மிஸ்டேக்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நான் 2 செயின் போட்டுக்கிட்டே வரேன். இப்போ 3வது செயின் போடும்போது எனக்கு வந்து சிங்கிள் த்ரெட்டாக வந்துருச்சு. இப்போ நான் பாருங்கள் மேலே இழுத்து காமிக்கிறேன். இப்போ சிங்கிள் த்ரெட்டாக வந்ததை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்றுமே பண்ணல, அது வந்ததை அப்படியே பிரிச்சுக்கிறேன். நீங்கள் நீடிலாலையும் பிரிச்சுக்கலாம், இல்லை கையால் இப்படி கீழே வச்சு இழுத்து கூட விட்டுக்கலாம். இப்படி இழுத்து விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த விட்டு போன ப்ளேஸ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செயின் எடுத்து கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். இவ்வளோ தான். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. அந்த 2 செயினையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட், அதாவது ஒரு சில்க் த்ரெட்டில் போட்டு பார்த்துட்டு அப்புறமா 2 சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். அந்த 2 சில்க் த்ரெட்டையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் 2 சில்க் த்ரெட்டும் பர்ஃபெக்டாக வர்றதுக்கான ரீசன். பிசுரை பற்றி நீங்கள் நினைக்கவே வேணாம். அந்த ஹூக்கில் மாட்டாத நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் போகலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சரி த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சில்க் த்ரெட் போங்க. பாருங்கள் இப்போ நான் என்னாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நெக் லைனில் நம்ம அந்த சரி த்ரெட்டால் ஒரு 3 லைனோ இல்லை 2 லைனோ கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு டபுள் லைன் கொடுக்கும்பொழுது ஒரு பைப்பிங் எஃபெக்ட் மாதிரி அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சாரி வந்து பிங்க் கலர்லேயும் ப்ளவுஸ் பிட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ளூ கலர்லேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளூ கலரை வந்துட்டு இதில் வந்து 2 லைன் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடும்பொழுது அந்த ஒரு பைப்பிங் எஃபெக்ட் வரும். பாருங்கள் டேர்னிங்கில் நான் ஒரு லாக் பண்ணிவிட்டு ஒரு டபுள் செயின், இது வந்து டபுளாக சரி த்ரெட் போடுவோம். சில டைம் ட்ரிபிள் லைன் கூட போடலாம். அது வந்து உங்களோட விஷ் படி. எனக்கு இன்னும் டார்க்கனாக வேணும்னா நீங்கள் 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த கேப் தெரியவே கூடாது. நான் போடுறேன் பாருங்கள் செயின் ஸ்டிச், கேப் வரவே கேப் வரவே இல்லை பார்த்தீங்களா. அதே மாதிரி கேப் இல்லாமல் நீங்கள் வந்து 2 செயினையும் ஒட்டி போட்டுக்கிட்டே வரணும். நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் இந்த செயின் ஸ்டிச்சும் போடுவோம், நிறைய ஸ்டிச்சஸும் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் நான் திரும்பி டேர்னிங்கில் ஒரு நாட் போட்டுட்டு அதை ஒட்டியே நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். பார்த்தீங்களா, அது ஒட்டி போடுறது தான் விஷயம். அண்ட் வந்து பாருங்களேன், எனக்கு பிசுரே வரவே இல்லை. நான் சொன்ன ஸ்டெப்பை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த சிங்கிள் த்ரெட் வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு நான் வந்து அந்த விட்டு போனதுலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செயின் எடுத்து நான் பண்ணுறேன். இவ்வளோ தான் விஷயம். அந்த ஹூக்லேயும் அந்த த்ரெட்டும் மீட் ஆகாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து அந்த சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் தின்னாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஹூக் வந்து அதை பிடிச்சி இழுக்கும்போது அதை அறுந்து போக தான் செய்யும். அதுதான் விஷயம். சரி த்ரெட் ஏன் அறுக்க மாட்டேங்குதுன்னா, சரி த்ரெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் இழுக்க மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் நான் வந்து முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண்ணாட் போடுறப்பையும் பார்த்து தான் போடணும். சம்டைம்ஸ் பிரித்து வர மாதிரி இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு நெக்லைன் மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஒரு செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டே போட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை நான் எப்படி வந்து அந்த செயின் ஸ்டிச் நம்ம இன்றைக்கி போட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எப்போ நீங்கள் பண்ணாலுமே ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. லாக் ஸ்டிச்சுக்குன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐக்கார்லையும் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த சரி த்ரெட்டு ஒட்டியே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள் நான் எப்படி போட்டுக்கிட்டே வரேன்னு சொல்லிவிட்டு. எங்கேயாவது பிரித்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதை அப்படியே விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக அந்த விட்டு போனதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஹூக்கை வந்து அந்த நீடியில் மாட்டாத மாதிரி ஹூக்கை வந்து அந்த த்ரெட்டில் மாட்டாத மாதிரி கொஞ்சம் மேலே வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு இந்த பிசுறு ப்ராப்ளம்ங்கிறதே வராது. சில்க் த்ரெட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. வீடியோவில் பார்க்குறப்ப புரிகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்தா பிசுறாக வருதுன்னா இதுதான் விஷயமா இருக்கும். நீங்கள் அந்த சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் தப்பாக இருக்குமே தவிர யாருக்குமே எதுவும் வராதுன்னெலாம் கிடையவே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ அந்த டேர்னிங் மாறுது. நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நான் வந்து கண்டினியூவாக வந்து செயின் போட ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள் கண்டினியூவாக
ரொம்ப ஒட்டி ஒட்டி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பைப்பிங் எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வரேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து கண்டினியூவாக அந்த செயின் வந்து போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், எனக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த பிசிறு ப்ராப்ளம் இருந்துச்சு தான். நான் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணேன், அருந்து தான் போச்சு. அதுக்கப்புறம் நானே என்ன பண்ணேன், கொஞ்சம் பொறுமையாக அந்த செயின் ஸ்டிச்சிங் திருப்புறது ரொம்ப பொறுமையாக அந்த கிளாத்லேயும் அந்த நீடில்லையும் மாட்டாத அளவுக்கு இழுத்திங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தாலும் சொல்லுங்கள், இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது அப்படின்னாலுமே சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டும் ஒரு வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஷேப்ஸ், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஷேப்ஸில் எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.